ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு ஒரு புதிய அம்சத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர்களின் வசதிக்காக மக்களவைத் தேர்தல்கள் 2024க்காக வாக்குச்சாவடியின் வரிசை நிலையை அறிந்து கொள்ளும் வசதியை தேர்தல் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வருவதற்கு முன்பே வாக்குச்சாவடியின் வரிசை நிலையை அறிய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த இணைப்பின் மூலம் அறிந்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே உங்கள் வாக்குச்சாலை எவ்வளோ க்யூஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வரிசையில் நின்றுட்டுருக்கான்றதுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அதுக்கான வெப்சைட்டையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ரீசெண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கியூ அட் போலிங் ஸ்டேஷன் நியூன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போய் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வாக்குச்சாவடியில் வரிசையில் நிற்பரின் எண்ணிக்கையை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சட்டமன்ற தொகுதி எது அப்படின்றத வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் போலிங் ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக உங்கள் போலிங் ஸ்டேஷன் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா அந்த நம்பர் ஆஃப் பர்சன் இன் கியூன்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து எம்டியாக தான் வந்து காமிக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியே பக்கத்தில் வந்து பார்த்தா நீங்கள் எங்கே வந்து ஓட்டு போட போடுகிறோம் அதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேப் மூலமாக விவின் மேப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல இருந்து அந்த போலிங் ஸ்டேஷனுக்கான மேப் வந்து காமிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் இன் கியூன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்களோ அதை வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் போக போக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு புதிய ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்து போக பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கான வாக்கை நீங்கள் வந்து செலுத்த பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.